Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய சாம் V7 டெக் ஆல் இன் ஒன் கிரியேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். ஸோ டுடே என்ன டாப்பிக்கோடு நான் வந்திருக்கேன்னா, விவோ T4 5G இந்த டிவைஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ கண்டென்ட் உள்ள போயிட்டு அதோட ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரைஸு, ஃபர்ஸ்ட் லுக்கு, டிசைனு, A to Z எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். விவோக்கு இந்த 20,000 பட்ஜெட்டில் ஏன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக்கஸ்ட் ஆட் மாதிரி வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20,000 இருக்கிற பட்ஜெட்டில் இந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹைப்பர் தான் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஃபோனை. என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா 7300 mAh பேட்டரி வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இந்தியாவிலே பிக்கஸ்ட்டு பேட்ரி எவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனோட அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க 20,000 பட்ஜெட்குள்ளே. சரி, ஓகேங்க, இதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இதே 20,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா கவு டிஸ்பிளே வேற வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க விவோவில். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற நிறைய டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்பில் தான் நிறைய இருக்குது. பட் அது கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. ஏன்னா அந்த கவ் டிஸ்பிளேஸ் வந்து அதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் நிறையவே இருக்காங்க. சரி, அடுத்தபடியாக வேறு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சோனி கேமரா வேறு இதில் கொடுத்துருக்காங்க. 20,000 பட்ஜெட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, சோனியோட கேமராவும் வந்து இவங்க கொடுத்துட்டு நாங்கள் தாங்க 20,000 வந்து பெஸ்ட்டாக இங்கே வந்து நாங்கள் நிற்போம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க நின்ட்டாங்க. அதோட வெளிப்பாடு தான் இது. அவங்க கொடுத்துருக்க ஃபியூச்சர் எல்லாமே வந்து இப்போ பேசுது. அதை நான் பேசுகிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? சோனியில் வந்து பார்த்தீங்கன்னா IMX882AI இந்த கேமரா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு 20,000 பட்ஜெட்குள்ளே 7S, ஓகேங்களா? ஸ்னாப் ட்ராகன் 7S Gen 3 ப்ராசஸர், இதோட சிப் செட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவோ T4 5G இந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 90 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த விவோ T4 5G இந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1 hour 10 minutes வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆகும். ஏன் நான் 1 hour சொல்கிறேன்னா 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்ன்றது ஓகே, ஸ்பீடாக இருக்கும். அதேமாரி பேட்ரி கெப்பாசிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதிகம்ன்றதுனால தான் அது 1 hour ஆகும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா 7300 mAhன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. நம்ம பேட்டரிலாம் வந்து 3000 சில்லற, 4000 சில்லற, 5000 சில்லற இதுக்குள்ளே தான் இருக்கும். பட் இவங்க எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுனால இட் இஸ் டேக் சம் டைம், அதுதான், ஓகேங்களா? அது கிட்டத்தட்ட ஒரு 1 hourக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்னல அந்த கவு டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5000 பீக் பிரைட்னஸோட அந்த டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 20,000 பட்ஜெட்ன்றது ஓகே, சோனி கேமரான்றது ஓகே, பேட்டரி கெப்பாசிட்டின்றது ஓகே, ஸ்னாப் ட்ராகன் ஓகே, இதெல்லாம் கொடுத்துட்டு நான் இதுவும் கொடுப்பேன், நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சிப் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிவைஸ் இருக்குது. ஆனால் விவோ வந்து மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக இருக்காங்க. ஸோ விவோக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இன்னமும் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஸ்பெக் வைஸாக நல்லா இருக்குது, சீரியஸாக நல்லா இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.2, 5க்கு 4.2 அந்த ரேட்டிங் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய், 60,000, 1,00,000 கண்டிப்பாக முடியாதுங்க. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பட்ஜெட்டே வந்து ஒரு 20,000 ரூபாக்குள்ள, அதுக்கு மேலே ஒரு 5,000 வச்சுக்கலாமே. 25,000ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கணும்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஓகேங்க, இந்த 20,000 பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஓஎஸில் வந்து இது ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபன் டச், என்னது ஃபன் டச் அப்படின்னு சொல்லிட்டு OS 15 வந்து பார்த்தீங்கன்னா Android 15 இது ரன் ஆகிட்டு இருக்கு. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட வந்து வெயிட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு
200 கிராம் கிட்ட தாங்க வருது. 199 கிராம் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 199 கிராம். ஒரு ஒரு தோராயமாக சொல்லணும்னா ஒரு 200க்குள்ள. ஸோ இந்த ரேஞ்சு தான் இது வந்து கிராம் வந்து இது இருக்குது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா அப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வெயிட்டாகவும் உங்களுக்கு வந்து ஃபீலே ஆகாது. சரி ஓகேங்க. இதோட அந்த ஸ்லிம்முன்னு சொல்லிட்டு இருந்தல, அது எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் வந்து நீங்கள் வந்து அதை செக் பண்ணுற மாதிரியா இருந்தால் 0.789 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஓகேங்களா? அதே வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்ல வந்து நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா 7.89 எம்எம் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட் வெயிட்னு வேற வந்து இதுலேயே மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதிலே வந்து அல்ட்ரா வெயிட்டு, அல்ட்ரா பர்ஃபார்மன்ஸு, இந்த அல்ட்ரான்றது எனக்கு அது மீனிங் கண்டிப்பாகவே எனக்கு தெரியல. ஏன்னா அது அல்ட்ரான்றது ப்ரோ வெர்ஷன் இவங்க மீன் பண்ணுறாங்களா, இல்லைனா இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷன் ஈக்குவலாக இருக்குன்றாங்களான்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. ஸோ அதுதான். அதே மாதிரி நம்ம 7300 mAh பேட்டரியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அந்த 7300 mAh பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டி மெட்டீரியலால் யூஸ் பண்ண அந்த பேட்டரி தான் அது. ஸோ உங்களுக்கு அந்த மோஸ்ட்லி சீக்கிரமாக ட்ரைன் ஆகிற ஃபீல்டு, சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அதனால ப்ராப்ளம் வர அந்த மாதிரி ரீசன்லாம் கண்டிப்பாக இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பேட்டரி சேவர் மூடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இது நம்ம இதெல்லாமே வந்து அப்ளை பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஒரு 1 or 2 days 3 days கூட போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பேட்டரி உள்ள மிரட்டி விட்டுருக்காங்க இந்த விவோக்காரங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நான் இது மட்டும் தான் கொடுப்போம் நினச்சிட்டு இருக்கீங்களா? ரிவர்ஸ் சார்ஜரை கொடுப்போன்ற மாதிரி எங்க 20,000 ரூபா பட்ஜெட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த அளவுக்கு வந்து மிரட்டி விட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் பிக்கஸ்ட் பேட்டரி எவர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணதும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஸ் கூட வந்து இவங்க கம்பேர் பண்ணிட்டு இந்த பேட்டரியை வந்து உங்ககிட்ட மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்னன்னா இப்போ உங்களுக்கு என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் அதில் ஆக்டிவாக இருக்கீங்க தெரியுங்களா? ரீல்ஸ் போடுறதோ இல்லை ரீல்ஸ் மேக் பண்ணுறதோ இல்லை அதில் நீங்கள் வந்து ஃபோட்டோ சம்திங் வாட் எவர் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் அதில் பண்ணும்போது 17 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஸ்டாண்ட் பை டைமாக அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் நீங்கள் அதில் ஆக்டிவாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி பட்சத்தில் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வீடியோ கால்ஸ், ஆடியோ ரெக்கார்டு, சாட்ஸு, பிக்சரு, ஸோ லைக் அதில் போகிற வீடியோ சென்ட் பண்ணுறது, அதில் வர வீடியோஸ்லாம் பார்க்குறது, A to Z நீங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 28 hour கிட்ட அவங்க வந்து ஸ்டாண்ட் பை டைமாக வந்து அதில் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் கண்டென்ட் பிளாகராக இருக்கீங்க, வீடியோ எடுக்கிறீங்க, வீடியோ போடுறீங்க, அப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நிறையா யூடியூப்ஸில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 hour கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேம் லவராக இருக்கீங்க, பப்ஜி கேம்லாம் விளையாடுவீங்கன்னா கிட்டத்தட்ட 15 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து கிளைம் பண்ணுற மாதிரி ஸ்டாண்ட் பை டைமாக வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இதில் வந்து பிக்கஸ்ட் பேட்டரி 90 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்றது நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி வச்சிருக்கேன். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லிட்டு அதுலேயே மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் சார்ஜிங்கா இல்லை அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங்கான்றது அது அவங்க கிட்ட தான் நான் போய் கேட்கணும். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி நேம் வச்சு கஸ்டமரை வந்து பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு விவோக்காரங்கிட்ட வந்து நான் கொஷின் கேட்கணும். பட் எதுக்கு ஒரு சார்ஜர் ஃபாஸ்ட் சார்ஜர்ன்றது நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க. அதுனா அல்ட்ரா வாட் எவர்னா இட்ஸ் அல்ட்ரா நீங்கள் ப்ரோ கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஸ்பெக் கொடுத்துலாம் போகுது. அந்த அளவுக்கு உங்களுடைய கொடுத்துருக்கிற குவாலிட்டிக்கு அது கரெக்டாக அது பர்ஃபார்ம் பண்ணுமான்னு சொல்லிட்டு அது விவோக்கு மட்டும் தெரியும், இல்லை நம்மளுக்கே தெரியும். இது அந்த அளவுக்கு பண்ணாதுங்க. ஆனால் இவங்க அல்ட்ரா கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. பண்ணலாம், பட் ஓரளவுக்கு தான், ஒரு நியாயம் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே. இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30 minutesல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% சார்ஜ், 0லேருந்து 50% சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes ஆகும். நான் உங்களுக்கு சொன்னல 1 hour 10 minutes அந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் சார்ஜிங் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஹீட்டு, கூலிங்கு, சேஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதான் சேஃப்டியாக வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அதில் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேக்லைன் 7 செட் ஸ்னாப்டிராகன் Gen 3 அந்த ப்ராசஸர் கூட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா
இது எல்லாமே வந்து இன்க்ளூடிங் சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேபி வச்சிருக்கலாம். அதே அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர்னு வந்து பார்த்தீங்கன்னா 8,20,000 ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே இருக்குது. இந்த 7S தேர்ட் ஜென் இந்த சிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் ரொம்ப மோசம்ன்றதெல்லாம் சொல்லுங்க, நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா சிப் செட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கிட்ட ஈக்குவலுங்க. ஸ்னாப் ட்ராகன் 8 கிட்ட ஈக்குவல் தான். பட் இது நல்லாவே இருக்கும் ஆக்சுவலாக. கேமர்ஸ்க்குலாம் இதெல்லாம் நிறைய தெரியும் உங்களுக்கு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெக்கில் தான் வந்து நிறைய ஃபோன் வந்து லான்ச் ஆகிட்டு இருக்கும். டாப் ஃபோன், அந்த ஃபோன், அந்த சாம்சங் அந்த மாதிரி ஃபோன்களே வந்து இந்த ஸ்பெக்கில் தான் லான்ச் ஆகும். இப்போ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் போகும்போது இவங்க இதுலேருந்து அட்வான்ஸ் ஆகும்போது தான் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக தான் வராங்க எல்லாருமே. அந்த மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 256GB வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டோரேஜாக வந்து இந்த ஃபோனில் வந்து வந்துடுது. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 டிவைஸ் தான் ஆக்சுவலாக. ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடல், 3 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னா அந்த 12லே வந்து பார்த்தீங்கன்னா 256GB வந்து ஒன்று, அப்புறம் 128GB ஒன்று, அதுக்கப்புறம் 8GBயில் ஒன்று. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்பெக்கில் தான் இவங்க வந்து இந்த டிவைஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பர் கேமிங், பர்ஃபார்மன்ஸ், நெக்ஸ்ட் லெவல் கேமிங் ஆப்ஷன் மாதிரி இது எல்லாமே கேமிங்கில் வந்து அல்ட்ரா கேம் ப்ரோ, அல்ட்ரா அப்படின்ற மாதிரி தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க எல்லாமே. ஓகே, பட் இருக்கு. பட் அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு கஸ்டமரை கவர் பண்ணோன்றதுக்காகலாம் போட்டிருக்காங்களான்னு தெரியல. பட் நல்லா தான் இருக்கு. அவங்க ஃபோன் எப்படி சொல்றதுங்க, இது ரொம்ப ஓவராக இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. இது இவங்க கொடுக்குற ஸ்பெக்கு, அது இல்லாமல் இவங்க மென்ஷன் பண்ணுற அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அளவுக்கு மீறி இருக்கோ அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் எனக்கு இருக்குது. அது டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதேதான், எல்லாமே நார்மல் தான். பட் இருந்தாலும் ஸ்பெக் ஒன்று சொல்லிடுறேன் கேட்டுங்க. ரெஃப்ரெஷ் ரேட்னு வந்து பார்த்தீங்கன்னா 60, அப்புறம் 120 ஹர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து பார்த்தீங்கன்னா P3 கலரில் வந்து உங்களுக்கு இதுவாகும். நெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 நெட்ஸ் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டோர் அவுட்டோர் பக்காவாக இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.71 இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லாவே இருக்குது. கொஞ்சம் வைடராகவே பெருசாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து HDR சப்போர்ட் இருக்குது. அமேசான் பிரைம்லேயும் HDR சப்போர்ட் இருக்குது. லோ ப்ளூ லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா SGS சர்டிஃபிகேஷன், லோ ப்ளூ லைட்ஸ் அந்த ஒரு ஆப்ஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜின், டர்போ இமேஜின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 50 இப்போ கேமரா பற்றி அதான் 50 மெகா பிக்சல் சோனி IMX 882 AI கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது ப்ரோ லெவல் கிளாரிட்டின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணோம். கிறிஸ்டல் கிளியர் மாதிரி உங்களுக்கு பிக் கண்டிப்பாக ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்கும். பிக்கு ரொம்ப மோசமாலாம் இருக்காது. நைட் ஷாட்லாம் ஓரளவுக்கு எப்படி சொல்கிறதுன்னா நம்ம மோட்டோ யூஸ் பண்ணுறீங்களே அந்த 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 கிளாரிட்டி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்காது. அதே மாதிரி 4Kல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 fps வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். அட் சேம் டைம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன்லாம் இதில் இருக்குது. ரியர் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K வந்து சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா வந்து இதில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது வைடர் ஆங்கிளாகவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 32ன்றது ஓகே டீசெண்டான ஒரு நம்பர் தான். மூமெண்ட் மோஷன், லைவ் கேப்சர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் ஓகே. அட் த சேம் டைம் வந்து டிஸ்பிளே இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதில் இன்னும் ஒரு ஹைலைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளைம் பண்ணுற ஒரே ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மிலிட்ரி கிரேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்ருக்காங்க. அதில் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு, வாட்டரு, அப்புறம் ராக்ஸு, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோன் வந்து எதுவுமே ஆகாதுன்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இதுதான் ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து மிலிட்ரி கிரேடுன்றதுனால உங்களுக்கு ஃபோன்லாம் பக்காவாக இருக்குங்க. அவங்க அதை அந்த ஒரு ஆப்ஷன் தான் சொல்லியிருக்காங்க.
அதே சேம் டைம் வந்து இந்த மிலிட்ரி கிரேடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸ் ஆஃப் த ரிங்ராஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த டிவைஸில் பண்ணியிருக்காங்க. டெஸ்டட் பை அண்ட் லிமிட்டட் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பிளாக் பண்ணுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ரெயினில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷாக் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி இதில் இருக்குது. வாட்டர் அந்த இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோ டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட ரொம்ப கோல்டாக இருக்குது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா -20 வரைக்கும் இது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தாங்கும். அதே மாதிரி மோர் தென் ஹை டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50. இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க நம்பர்ஸ். அதே மாதிரி இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ சப்போர்ட் வர நிறைய இருக்குது. நம்ம அந்த சாம்சங் டிவைஸ்லாம் வந்து பார்ப்போம்ல, அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைக் எடிட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபோட்டோ அந்த சேஞ்ச் பண்ணுறது, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து இந்த ஏஐ வந்து இதில் ஏஐ ஃபியூச்சர் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது எல்லாமே வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்து தாங்க. ஏன்னா வெளியே எங்கே போனாலும் உங்களுக்கு 30,000 நல்ல ஃபோன் தான். பட் நம்மளுக்கு தேவை பேட்ரி. அதே மாதிரி ஃபோட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலுக்கு ஒரு ஸ்டெப் மேலேன்ற மாதிரி தான் இது இருக்குது. ரொம்ப உங்களுக்கு ஒஸ்ட்டாலாம் இல்லைங்க. என்ன கேட்டால் ஒரு டீசெண்டான ஒரு மொபைலு. வீட்டில் நம்மளோட பேரண்ட் என்ன இருக்காங்க, அம்மா இருக்காங்க இல்லை அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு நல்லா பேட்ரி நிற்கணும், ஜஸ்ட்டு ஃபோன் கால் பேசுவாங்க, ஒரு நார்மலான யூஸ் தான் யூஸ் பண்ணுவாங்கன்றது இவங்களுக்கு இந்த ஃபோன் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபோன். ஏன்னா அவங்க சம்டைம் வந்து கீழே கூட போடுவாங்க, ஏன்னா மிஸ் ஆகும், ஏன்னா வயசாகிடும் அவங்களுக்காக அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து விவோன்னு பார்க்காதீங்க, பிராண்ட் ஃபோன் தான் வாங்கி தரணும், அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிராண்டட் ஃபோன் தான் வாங்கி தரணும் எல்லா மைண்ட் செட் இருக்கும். பட் நம்மளுக்கு என்னென்னா வாங்கி தரணும் என்ன இருக்கும், அது அவங்களுக்கு அது யூஸ் பண்ண தெரியணும்ல, அதுதாங்க பெரிய விஷயம். நம்ம வாங்கி கொடுத்துடலாம், பட் அவங்க யூஸ் பண்ண தெரியாமல் அதை வச்சிருக்கிறது அவங்க வேஸ்ட்டு தானே. பட் இது கொடுக்கும்போது கூட அவங்க சப்போஸ் வந்து கீழே போட்டாலும் அது அவ்வளோ சுற்றில் உடையாது. அப்புறம் மலையில் எடுத்துகிட்டு போகலாம், தண்ணியில் சப்போஸ் எது வேணால் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் இருக்காது. உங்களுக்கும் ஃபோன் பண்ணி மாற்றி கொடுங்க, இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் ஃபோன் பண்ணி மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இதுதாங்க இது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ஸ்பெக்கு. ப்ரைஸ் ரேஞ்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் 12 to 50 வந்து கிட்டத்தட்ட ஒரு 24,000 25,000 வருது. அதே மாதிரி 8 to 12 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18,000 இல்லை 19,000 கிட்ட இந்த ரேஞ்சுக்குள்ளே கிட்ட வருது உங்களுக்கு. இதுதாங்க வந்து இந்த ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஸ்பெக்கு. ஃபஸ்ட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டிசைனில் சூப்பராக இருக்குது. நார்மலான வந்து டீசெண்டான ஒரு எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக தான் இது கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு மீடியம் லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஃபோன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் நீங்கள் கன்ஃபார்மாக இந்த ஃபோனை நீங்கள் சேஞ்ச் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற ஒரே ஒரு ப்ராமிஸ் என்னென்னா 2 வருஷம் வரைக்கும் அந்த இவங்க கொடுக்குற அந்த ஃபஸ்ட்டு அந்த ஸ்மூத்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குன்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த ஓஎஸ் சப்போர்ட்டு இந்த மாதிரி 4 வருஷம் 5 வருஷன்ற மாதிரி அவங்க பெருசாக அதை மென்ஷன் பண்ணல. மேபி ஓஎஸ் நல்லா தான் இருக்கும், ஏன்னா விவோன்றது மோஸ்ட்லி ப்ராப்ளம் அதிகமாக இருக்காது. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ஃபோன் வந்து 2 கலர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று அதான் ஓவரால் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் மாதிரி லைட் ப்ளூ மாதிரி, இன்னொன்று வந்து கிரே கலர் மாதிரி. ஸோ டோட்டலாக 2 கலரு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். பட் நேம் நான் மென்ஷன் பண்ணுற வேலை நீங்கள் பாருங்கள். பட் ஓவராலாக இது எல்லாமே ரிவ்யூஸ் எல்லாமே இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் ரெகுலராக வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன சப்போர்ட்ஸில் தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு, கேமரா ஆகட்டும், இந்த வீடியோ குவாலிட்டி ஆகட்டும், இப்போ நான் எடுக்கிற இந்த கேப்சரு எல்லாமே வந்து சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு சில விஷயம் தேவைப்படும். பட் நீங்கள் அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து அதெல்லாம் வந்து என்னால் வந்து அதை பை பண்ணிவிட்டு அது நான் உங்களுக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வர முடியும். நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன சப்போர்ட் தான் சில பேர் வாழ்க்கையை வந்து சேஞ்ச் பண்ணும். நான் உங்களை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ எல்லாருக்கும். ஹேவ் எ நைஸ் டே. பாய்.